பாண்டியன் கோவமா பேசுறாரு. "இங்க பாருங்க, ஒழுங்கா என் பணத்த எல்லாத்தையும் வச்சுருங்க. இதுக்கும் மேல உங்களுக்கு மரியாதையே கிடையாது. என்னோட ரூ. 10,00,000 பணத்த குடுங்க" அப்படின்னு கேட்குறாரு. கதிர்கிட்டயும் கேட்குறாரு, செந்தில்கிட்டயும் கேட்குறாரு. 2 பேருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. "இங்க பாருங்க, நான் ரூ. 10,00,000 திருப்பி குடுத்துர்றேன். கொஞ்சம் டைம் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. செந்தில், "இருங்கப்பா நான் வரேன்" அப்படின்னு வீட்டுக்கு போறாரு. போயிட்டு பணத்தெல்லாம் எடுக்குறாரு. எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. "இங்க பாருங்க, இதுல ரூ. 10,00,000 பணம் இருக்கு. உங்ககிட்ட நான் வாங்கின பணத்த நான் திருப்பி குடுக்குறேன்" அப்படின்னு அந்த பணத்த திருப்பி குடுக்குறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. கோமதி, அவங்க அம்மா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "டேய் ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "அம்மா உனக்கு தெரியாது. நீ காணோன்னும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? 'டேய் நீங்கலாம் ரூ. 10,00,000 பணம் வாங்குனீங்கல்ல, அத திருப்பி குடுங்கடா' அப்படின்னு கேட்டாரு. அதனால தான் நான் திருப்பி குடுக்குறேன்" அப்படின்னு செந்தில் சொல்றாரு. "ஏங்க நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக நீங்க புள்ளைங்க கிட்ட போய் பணத்த கேட்குறீங்க? அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே பணத்த குடுத்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "அதெல்லாம் தெரியாது. அவன் அவன் கால்ல அவன் நிக்கட்டும். என் பணத்த திருப்பி குடுத்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாரு. "இந்தாங்க உங்க பணம்" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் குடுக்குறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அந்த பணத்த வாங்கி கொண்டு போய் உள்ள வைக்கிறாரு. "இங்க பாருங்க, யாருக்கிட்டயும் நான் கடன் வாங்கல. என்னோட சொந்த கால்ல தான் நான் நிக்கிறேன்" அப்படின்னு செந்தில் சொல்றாரு. "ஆ சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து அப்படியே போறாரு. என்னதான் இங்க நடக்குது ஒண்ணுமே தெரியலையே! இங்க பாரு கோமதி, உன்னையும் உன் வீட்டுக்காரரும் சேர்த்து வைக்கணும்னு நான் நெனச்சேன். கடைசியில இங்க பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்காரு உங்க வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து திட்டுனாங்க தெரியுமா? மாப்பிள்ளை எல்லாருமே சேர்ந்து, "உங்களால தான் அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு திட்டுனாங்க. உடனே அவருக்கு கோவம் வந்து வாங்குன ரூ. 10,00,000 திருப்பி குடுங்கன்னு கேட்டாரு. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்றாங்க. சரி, அப்பா தானே ஒரு வார்த்தை சொன்னா என்ன? எதுக்காக அதுக்குள்ள இவனுக்கு இவ்ளோ கோவம் வருது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா பேசுறாங்க. உடனே மீனாக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. "அப்படியா அத்தை, ரூ. 10,00,000 எங்க வீட்டுக்காரர் குடுத்தாரா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்கி வச்சுக்கங்க" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஏன் மீனா இப்படி பேசிட்டு இருக்க நீ? ரூ. 1 ரூ. 2 இல்ல ரூ. 10,00,000 பணம்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "அத்தை எல்லாம் நல்லது தான் அத்தை. அவர்கிட்ட இருந்தா வீணா செலவாயிடும். உங்ககிட்ட இருந்தா கூட கரெக்டா செலவு பண்ணுவீங்க. விடுங்க, குடுத்த வரைக்கும் லாபம்னு வாங்கி வச்சுட்டு போங்க அத்தை. எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "மீனா என்ன மீனா இப்படி பேசுற நீ? உன் வீட்டுக்காரருக்கு சப்போர்ட்டாவே நீ பேச மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "என் வீட்டுக்காரர் எப்பவுமே நேர்மையாவே இருக்க மாட்டார். அதனால தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். இங்க பாருங்க, பணம் கிணம் வேணாம்னு சொல்லிடாதீங்க. வாங்கி பத்திரமா பீரோக்குள்ள வைங்க" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "உங்க மாமா ஏற்கனவே அந்த பணத்த வாங்கி வச்சுட்டாருன்னு" கோமதி சொல்றாங்க.